வெல்கம் டு சென்னை தமிழ் கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிறது பொட்டுக்கடலை லட்டு. பொட்டுக்கடலை லட்டுக்கு நம்ம செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய், நெய், முந்திரி பருப்பு. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸில் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா அது போல் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பொட்டுக்கடலை உருண்டை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட ஹெல்த் அவங்க ரொம்ப வலுவாவாங்க. நீங்கள் இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க குழந்தைங்க. இப்போ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலை எடுக்கிறீங்கன்னா அதே போல் 1 கப்பு சர்க்கரை எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அந்த மாவு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு நெய் ஊற்றலாம். நெய் அங்கே காஞ்சிட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை போடலாம். போட்டுட்டு ஏலக்காவை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருக்கு. நான் முந்திரி பருப்பு தான் போடுறேன் ட்ரை ஃப்ரூட்ஸில். நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க. பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக வரும். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதில் போடலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் சுட சுட ஊற்றி தான் நம்ம பிடிக்கணும். அந்த சூட்லேயே தான் நம்ம பிடிக்கணும். நம்மளோட பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு.